திருப்பூரில் அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் ஆடி கிருத்திகை விழாவை முன்னிட்டு முருகப்பெருமான் வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் பாடல் பெற்ற தலமான கருணாம்பிகை அம்மன் உடனமர் அவினாசி லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகை விழா நடைபெற்றது. முன்னதாக வள்ளி தெய்வானையுடன் கல்யாண சுப்பிரமணியருக்கு பால், இளநீர், சந்தனம், தேன் உள்ளிட்ட திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அலங்கார பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மலர் மாலைகள் மற்றும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளிய சுப்பிரமணியருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் கோவிலில் இருந்து புறப்பட்ட முருகப்பெருமான் 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே காங்கிரஸ் நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய கேட்டு காங்கிரசார் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருப்பவர் ஜான்சன். இவரது மனைவி திருவட்டார் பேரூராட்சி 10வது வார்டு காங்கிரஸ் உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். கடந்த 27ஆம் தேதி ஜான்சனின் வீட்டருகே வந்த சிலர் ஜான்சனை தொலைபேசியில் அழைத்து வீட்டிலிருந்து வெளியே வந்தபோது 6 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஜாக்சன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அவரது வீட்டருகிலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கேட்டு பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்களும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் குற்றவாளிகளை பிடிக்க 7 தனிப்படை அமைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் முன்விரோதம் காரணமாக ஜாக்சனை வெள்ளாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்ற விலாங்கன் கொலை செய்ததாக தெரியவந்தது. ஏற்கனவே ராஜ்குமார் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரியவந்தது. எனவே படுகொலையில் ஈடுபட்டவர்களை உடனே கைது செய்து உண்மை குற்றவாளிகளை காவல்துறையினர் உடனே கைது செய்ய வேண்டும் என கேட்டு திருவட்டாறு பேருந்து நிலையம் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கானோர் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மார்த்தாண்டம் பேச்சுப்பாறை சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 3 சட்டமன்ற காங்கிரஸ் உறுப்பினர்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. பொள்ளாச்சி நகர பகுதியில் டெங்கு கொசு ஒழிப்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது. இன்று நகராட்சிக்கு உட்பட்ட குமரன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நகரமன்ற தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் வீடு வீடாக சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். வீடுகளில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் நீர் தேங்கி புழுக்கள் உள்ளதா என்பது குறித்தும் வீடுகளை சுற்றியும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்களிடம் அறிவுறுத்தினார். மேலும் நகராட்சி முழுவதும் 80க்கும் மேற்பட்ட டெங்கு தடுப்பு ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டெங்குவை பரப்பும் புழுக்களை மருந்து தெளித்து அழித்து வருவதாகவும், நிலவேம்பு கசாயம் வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும், டெங்கு இல்லாத நகரமாக பொள்ளாச்சியை மாற்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் நகரமன்ற தலைவர் சியாமலா நவநீத கிருஷ்ணன் தெரிவித்தார். இரண்டாயிரத்து 26-2027 ஆண்டுக்குள் டெங்கு, நிபா வைரஸ் தடுப்பூசிகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்தியன் இம்யூனோலாஜிக்கல் தடுப்பூசி தயாரிப்பு மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் இம்யூனோலாஜிக்கல் தடுப்பூசி தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கோவை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் 1000 மாணவ மாணவிகளுக்கு 200 மில்லி வீதம் தினமும் பரிசு பால் திட்டம் மூலம் இலவசமாக பால் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக பொள்ளாச்சி அருகே உள்ள வேட்டைக்காரன் புதூர் பகுதியில் இத்திட்டத்தின் தொடக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அந்நிறுவனத்தின் தலைவர் மருத்துவர் மினேஷ் ஷா கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பால் வழங்கி தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட தடுப்பூசி நிறுவன மேலாண்மை இயக்குநர் ஆனந்தகுமார் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், கொரோனா போன்ற பெருந்தொற்று காலங்களில் தடுப்பூசி தயாரிப்பு பணிகள்
போர்க்கால அடிப்படையில் நடைபெறும். இருப்பினும் தடுப்பூசிகள் கண்டுபிடிப்பதற்கு சுமார் 6 அல்லது 7 வருடங்கள் ஆகும். தடுப்பூசி மனிதர்களுக்கு பாதுகாப்பு என்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என கூறினார். மேலும் டெங்கு, நிபா வைரஸ், ஜிகா வைரஸ் போன்ற நோய்களுக்கு தடுப்பூசி கண்டுபிடிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் 2026-27 ஆண்டுகளில் தடுப்பூசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். திருச்சியில் ஆசிரியரை வெட்டிய மாணவரின் செயலால் பரபரப்பானது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் வரலாறு மற்றும் பயாலஜி படிக்கும் மாணவர்களிடையே சமூக வலைதளத்தில் பதிவு தொடர்பாக மோதல் இருந்து வந்துள்ளது. இந்த மோதலால் பள்ளியில் பரபரப்பு ஏற்பட்டது. இருதரப்பு மாணவர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் ஒரு மாணவனின் கைவிரல் துண்டானது. இதை பார்த்த வரலாறு ஆசிரியர் சிவகுமார் வந்து மோதலை விலக்கிவிட்டுள்ளார். அப்போது ஆத்திரமடைந்த மாணவர்கள் ஆசிரியரை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் காயமடைந்த ஆசிரியரையும் மாணவரையும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தகவல் அறிந்து வந்த ஸ்ரீரங்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு பள்ளியில் மாணவன் ஆசிரியரை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.